கோவை 100 அடி சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல ஜவுளிக்கடையின் பார்க்கிங்கில் கஞ்சா செடியானது வளர்ந்துள்ளது. 3 அடி உயரத்திற்கு கஞ்சா செடி வளர்ந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் கஞ்சா செடியை அப்புறப்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். கஞ்சா செடி தானாக வளர்ந்ததா அல்லது திட்டமிட்டு வளர்க்கப்பட்டதா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. கோவை மாநகரின் மையப்பகுதியாக விளங்கும் 100 அடி சாலையில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையான ஸ்ரீதேவி ஜவுளிக்கடையில் வாகன நிறுத்துமிடத்தில் தாராளமாக வளர்ந்து நின்ற கஞ்சா செடி இன்று கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகர் முழுவதும் போதைப் பொருள் ஒழிப்பு வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஒரு வணிக வளாகத்தின் வாகன நிறுத்துமிடத்திலேயே கஞ்சா செடி வளர்ந்திருப்பது காவல்துறையினரை அதிர வைத்துள்ளது. ஸ்ரீதேவி ஜவுளிக்கடை நிர்வாகம் அண்மையில் 4 சக்கர வாகனங்களுக்காக புதிதாக ஒதுக்கி உள்ள பார்க்கிங் பகுதியின் கடைசியில் சுமார் 3 அடி உயரம் கொண்ட இந்த கஞ்சா செடி எவ்வித அச்சமுமின்றி செடித்து வளர்ந்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரத்னபுரி காவல்துறையினர் வளர்ந்து நின்ற கஞ்சா செடியை போலீசார் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தினர். இந்த செடி தானாக வளர்ந்ததா அல்லது யாராவது திட்டமிட்டு நட்டு வளர்த்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகரின் மிக முக்கிய வணிக பகுதியில் எப்பொழுதும் ஆள் நடமாட்டம் இருக்கும் இடத்தில் இப்படி ஒரு செடி வளர்ந்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறிப்பாக வாகன நிறுத்தும் இடத்தில் பராமரிக்கும் ஊழியர்கள் மற்றும் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது கோவையில் பெரும் பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.